நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் ஏற்பட்ட மோதல் இப்போ பாத்தீங்கன்னா திக வெர்சஸ் RSS இந்த பாஜக கொள்கை உடையவங்க அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. இப்போ அதுக்கு திரு GR சுவாமிநாதன் நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, வேறொரு வழக்கில் ஆஜரான வாஞ்சிநாதன் கிட்ட என் மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டில் அந்த நிலைப்பாட்டில் இன்னும் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. அதை வந்து ஒரு குற்றமாகவோ இல்லை குற்றவாளியாகவோ இல்லை நீங்கள் இதை ஏன் சொன்னீங்கன்னோ கேட்காம ஸ்டில் நான் சொன்ன தீர்ப்பில் தவறு இருக்குன்னு நீங்கள் நிற்கிறீங்களான்னு கேட்குறாரு. இவரை பற்றி, இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு ரிட்டன் பெட்டிஷன் வந்து வாஞ்சிநாதன் அனுப்பியிருக்காரு. ஆனால் அதை பற்றி எந்த இடத்துலையும் நீதிபதி அவர்கள் கேட்கவே இல்லை. என் மேலே ஏன் பெட்டிஷன் அனுப்பிங்கன்னு கேட்கல. அவர் கேட்குறதெல்லாம் நான் எந்த தீர்ப்பில் தவறு செஞ்சுருக்கேங்கிறத நீங்கள் சுட்டி காட்டணும். பொதுவாக நான் ஜாதிய ரீதியாக தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பின்னணி என்ன கேட்டதை தாண்டி நீதிமன்ற அவதூறு வழக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் மேலே தொடர்ந்துதான். அது எப்போ தொடர்ந்துருக்காங்க? இப்போ நேற்றைக்கு தான் தொடர்ந்துருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்களுக்கு அனுப்பின அந்த குற்றச்சாட்டு கடிதம் எப்படி வெளியாச்சு, எப்படி பேசப்படுது எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப இவர் அனுப்பிச்சது யாருக்கு தெரிஞ்சு? இவருடைய நண்பர்கள் மூலமாகவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாக தான் பதிவாயிருக்கணும். இவர் அனுப்பினது வந்து நீதிபதிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தனியா பெட்டிஷன் அடிச்சு அமைச்சிருப்பாரு. அது எந்த மூலமா, மெயிலில் அமைச்சிருந்தாலும் சரி இல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அமைச்சிருந்தாலும் சரி, அது அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இப்போ இதெல்லாம் ஆளுங்கட்சி வந்து நீதிமன்றங்களை வந்து தன்வசம் இழுப்பதற்காகவோ இல்லை தன்னுடைய வழக்குகளை வந்து இவர்கள் கையாள வேண்டும் என்பதற்காக ஒரு எண்ணமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதே திமுகவினர் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீதி அரசர்கள் வழங்கும் போது பாராட்டுறதையும் நம்ம வரலாற்று, அது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் பாராட்டுறாங்க. இப்போ ஆளுநருடைய வழக்கை தான் நீங்கள் சொல்கிறீங்க. RSS உடைய சிந்தனையாளர் இவர் வந்து வழக்கறிஞராக, இந்த நீதிபதி, குறிப்பிட்ட நீதிபதி வந்து வழக்கறிஞராக இருக்கும்போது RSS சித்தாந்தத்தை கடைபிடித்தவர்னு சொல்றாங்க. இப்போ இதை பேசுறது யாருன்னா திக சிந்தனையாளர்கள். திக சிந்தனையாளர்கள் வந்து இப்படி சொல்லும்போது இது வந்து நீதிமன்றம், வழக்கறிஞர், வழக்கு, தீர்ப்புங்கிறத தாண்டி இது ஏதோ RSSக்கு திகாக்கு நடக்கக்கூடிய ஒரு பனிப்போராக நாங்கள் மாட்டோம். இது வந்து திரித்து சொல்லப்படுகிறது. அது நீதிபதி மீதான விமர்சனமா அல்லது அவர் வைத்திருக்கிற கருத்தின் மீதான விமர்சனமா? அவர் வந்து பிராமண கொள்கைகளை வந்து தன்னோட கருத்துக்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு. இப்போ எப்படின்னா, ஒரு பிராமணன் அப்படின்னா வந்து அவன் தவறு செய்ய மாட்டான், தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட மாட்டான்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்றாரு. வந்து ஜாதிய ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அவருடைய சொந்த கருத்துக்கள்ங்கிறது வேற. அது நீதிமன்றத்தில் பிரபலப்படுத்தியிருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். அவருடைய தீர்ப்புல அது வந்திருக்கா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க அந்த மோதல், ஒரு நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் ஏற்பட்ட மோதல் இப்போ பாத்தீங்கன்னா திக வெர்சஸ் RSS இந்த பாஜக கொள்கை உடையவங்க அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. இதற்கான காரணம் என்ன? இந்த மோதல் குறித்த பின்னணி என்ன சார்? முதல்லமா மக்களுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது நீதிமன்றங்கள். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கறிஞர் மூலமாக நம்ம வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடரும். அப்போ நீதிமன்றங்கள் வந்து சாட்சியங்களை வைத்து தான் அனைத்து தீர்ப்புகளும் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா, வழக்கறிஞர்களே ஒரு நீதிபதி மேலே குறை சொல்கிறார்கள். குறைன்னா அந்த குறிப்பிட்ட திரு வாஞ்சிநாதன் என்பவருடைய வழக்கறிஞர் வந்து GR சுவாமிநாதன் என்கக்கூடிய நீதிபதியை, மதுரை கிளையின் நீதிபதியை வந்து ஜாதிய ரீதியாக உங்களுடைய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றின ஒரு வீடியோவும் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு திரு GR சுவாமிநாதன் நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, வேறொரு வழக்கில் ஆஜரான வாஞ்சிநாதன் கிட்ட என் மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டில் அந்த நிலைப்பாட்டில் இன்னும் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. அதை வந்து ஒரு குற்றமாகவோ இல்லை குற்றவாளியாகவோ இல்லை நீங்கள் இதை ஏன் சொன்னீங்கன்னோ கேட்காம ஸ்டில் நான் சொன்ன தீர்ப்பில் தவறு இருக்குன்னு நீங்கள் நிற்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ திரு வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த
வழக்கு சம்பந்தமாகவோ இந்த விசாரணை சம்பந்தமாக வேணா எனக்கு நீங்கள் அதை ரிட்டர்ன் கம்பல் இதாக கொடுங்க, அப்போ தான் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன்னு சொல்லி போனோன்னா கடந்த 25ஆம் தேதி நடந்த இந்த வாக்குவாதம் வந்து எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டு நேற்று 28ஆம் தேதி மீண்டும் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் ராஜசேகருங்கிற நீதிபதி முன்பில் இந்த விசாரணை வருகிறது. அதுக்கு சம்மன் சர்வ் பண்ணி அவர் வாஞ்சிநாதன் வர்றார். வரும்போது மீண்டும் இதே வாதங்கள் தான் நாங்கள் தொடருது. அவர் வந்து நீதிபதி மேலே வைத்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் என்ன நீங்கள் எப்படி வழக்குக்கு அழைக்கலாங்கிற மாதிரியான போக்கில் அது போகுது. போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை வந்து நான் கோழைன்னு ஒரு இடத்துல சொன்னேன், அதுக்கு நான் வருத்தம் தெரிவித்தேன், வருத்தம் நினச்சிக்கிட்டேன். இப்போது நீங்கள் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறீங்களான்னு கேட்கும்போது அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கீங்கிற ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டும்போது அதற்கு திரு சாமிநாதன் அவர்கள் என்ன இவர் வாஞ்சிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோவெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ப மாட்டேன், அவர் பேசியது இது வந்து ஃபேப்ரிகேட்டடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இதில் மாறுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திசையை நோக்கி அதை திருப்புறாரு. இதற்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, இவரை பற்றி இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு ரிட்டன் பெட்டிஷன் வந்து வாஞ்சிநாதன் அனுப்பியிருக்காரு. ஆனால் அதை பற்றி எந்த இடத்துலையும் நீதிபதி அவர்கள் கேட்கவே இல்லை. என் மேலே ஏன் பெட்டிஷன் அனுப்பிங்கன்னா கேட்கல. அவர் கேட்குறதெல்லாம் நான் எந்த தீர்ப்பில் தவறு செஞ்சுருக்கேங்கிறத நீங்கள் சுட்டி காட்டணும். பொதுவாக நான் ஜாதிய ரீதியாக தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பின்னணி என்ன கேட்டதை தாண்டி நீதிமன்ற அவதூறு வழக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் மேலே தொடர்ந்ததா அது எப்போ தொடர்ந்துருக்காங்க, இப்போ நேற்று தான் தொடர்ந்துருக்காங்கன்னா நீதிமன்ற அவதூறு கூட கிடையாது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை பற்றியே பேசக்கூடாதுங்கிறது சட்டம். அப்புறம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை விமர்சிச்சிங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு. அது நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான சட்டம். தவறாக இருக்கும் பட்சத்தில் மேல்முறையீடுக்கு போகலாம், இல்லை வேற பெஞ்சுக்கு போகலாம். 20 பெஞ்சு இல்லாமல் 3 5 பெஞ்சு, இல்லைன்னா வேற சுப்ரீம் கோர்ட் நீங்கள் போகலாம். பல வாய்ப்புகள் இருக்குது. அது அனைவருக்குமான வாய்ப்பு. சட்டம்ங்கிறது அனைவருக்குமான பொதுவான விஷயம். ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் சட்ட ரீதியாகத்தான் இதை எதிர்கொள்ளணும். இதை வந்து தனிப்பட்ட விமர்சனமாக கொண்டு போய் அவர்களுடைய பார் கவுன்சில் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய சங்கத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்களுக்கு அனுப்பின அந்த குற்றச்சாட்டு கடிதம் எப்படி வெளியாச்சு, எப்படி பேசப்படுது எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ இவர் அனுப்பிச்சது யாருக்கு தெரிஞ்சு? இவருடைய நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தான் பதிவாயிருக்கணும். இவர் அனுப்பினது வந்து நீதிபதிக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் தனியாக பெட்டிஷன் அடித்து அமைச்சிருப்பாரு. அது எந்த மூலமாக மெயிலில் அமைச்சிருந்தாலும் சரி, இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அமைச்சிருந்தாலும் சரி, அது அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அவர் யாருக்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது நீதிமன்றத்துக்கோ மற்றவர்களுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த மாதிரி நடக்கும்போது இதே மாதிரி ஒரு வழக்கு தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பழைய கமிஷனர் எஃப்ஐஆர் கசிஞ்சதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரியான நிலை. அப்போது அரசாங்கத்தோடைய ரகசியங்கள், அரசாங்கத்துக்கு நீங்கள் எழுதுகிற லெட்டர்கள் எல்லாமே இப்படி கசிய ஆரம்பிச்சுன்னா பொதுமக்களுடைய பாதுகாப்பு இப்போ யாருமே நாளைக்கு குற்றம் சொல்லவோ சாட்சி சொல்லவோ வரமாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ அந்த இடத்துல வந்து நீதிபதி வந்து இந்த வழக்கை அவர் விசாரிக்கக்கூடாதுங்கிற ஒரு அனுமதியும் வேணும்னு கேட்குறாரு இவர். இதில் ஒரு முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றங்கள் மேலே மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது வந்து மக்களுக்கான மன்றம், மக்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறதுனால தான் அங்கே நீதி தேவதைக்கே நம்ம கண்ணை கட்டி வச்சுருக்கோம். யாரையும் பார்த்து நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது. சாட்சியங்களை வைத்தும் அந்த சம்பவங்களுடைய அடிப்படையை வைத்தும் வாதங்களை வைத்து தான் நம்ம பண்ணணும். அப்போ நீதிபதிக்கு தனிப்பட்ட கருத்தே கிடையாது. ஜாதிய சார்பாக நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி திரு RS பாரதி அவர்கள் திமுகலேருந்து நாங்கள் வந்து நீதிபதிகள் எல்லாம் நாங்கள் போட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை நம்ம சபையில் சொல்ல முடியாது. அதே சட்டத்துறை அமைச்சரும் அதே வழிமொழிஞ்சு பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஆளுங்கட்சி வந்து நீதிமன்றங்களை வந்து தன்வசம் இழுப்பதற்காகவோ இல்லை தன்னுடைய வழக்குகளை வந்து இவர்கள் கையாள வேண்டும் என்பதற்காக ஒரு எண்ணமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதே திமுகவினர் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை நீதி அரசர்கள் வழங்கும் போது பாராட்டுறதையும் நம்ம வரலாற்று அது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் பாராட்டுறாங்க. இப்போ ஆளுநருடைய வழக்கை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆளுநர் வந்து துணைவேந்தர் நியமனத்தை பற்றி பேசும்போது பாருங்கள் எங்களுக்கு நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த நீதிபதிகளை பாராட்டுவதும் நீதிமன்ற வழக்குகளை வந்து சரியா இருக்குன்னு சொல்கிறதும், அது பாதகமாக போகும்போது அவர்கள் மீது ஜாதியத்தையும் ஒரு காவி சாயத்தை பூசுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல தான் RSS உடைய சிந்தனையாளர் இவர் வந்து வழக்கறிஞராக இந்த நீதிபதி குறிப்பிட்ட நீதிபதி வந்து வழக்கறிஞராக இருக்கும்போது RSS சித்தாந்தத்தை கடைபிடித்தவர்னு சொல்றாங்க. இப்போ இதை பேசுறது யாருன்னா தீகா சிந்தனையாளர்கள் வந்து இப்படி சொல்லும்போது இது வந்து நீதிமன்றம், வழக்கறிஞர், வழக்கு, தீர்ப்புங்கிறத தாண்டி இது ஏதோ RSSக்கும் தீகாக்கும் நடக்கக்கூடிய ஒரு பனிப்போராக நாங்கள் மாட்டோம். இது வந்து
திரித்து சொல்லப்படுகிறது. ஒரு நீதிபதிக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு அப்படி சந்தேகம் வரலாம், நாங்கள் சந்தேகிக்க கூடாது. அதனால நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல. அவருக்கு ஏதோ வெளிப்படையான நோக்கம் இருக்கு. அது என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும். இப்போ பல வீடியோக்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது வேதம் படித்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, வேதம் படித்தவங்க ஒருத்தரை காரில் அடித்து கொலை பண்ணிட்டு வேற நாட்டுக்கு போயிடலாம் இல்லையா? அதனால அது வந்து தப்பு கிடையாது, அவங்கள தண்டிக்க கூடாது. இப்படியான கருத்துக்கள் எல்லாம் ஒரு நீதிபதி அவர்களுடைய மனதில் இருந்தால் அவர் முன்னால குற்றம் சாட்டப்படுகிறவர்கள அப்ப வேதம் படிக்காதவங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க? வேதம் படிச்சவரும் தப்பு பண்ண மாட்டாரு, தப்பு செஞ்சாலும் தப்பிச்சிடலாங்கிற ஒரு கருத்து இருந்தா, இப்ப இந்த கருத்தை ஒருத்தர் விமர்சனம் செய்தால் அது நீதிபதி மீதான விமர்சனமா அல்லது அவர் வைத்திருக்கிற கருத்தின் மீதான விமர்சனமா? என்ன பிரச்சனையோ இல்லை அந்த தீர்ப்பில் என்ன தவறுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சுட்டி காட்டலை. எந்த இடத்துல ஜாதி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டணும். குற்றம் சாட்டுபவர்கள் அந்த குற்றச்சாட்டினை முழுமையாக சொல்லணும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ அவர் நீதிபதி சொல்கிறாரு, நீங்கள் இந்த வீடியோவை ஒத்துக்கலை, கடந்த 4 ஆண்டுகளாக 50 வீடியோக்கள் நான் எடுத்து காட்ட முடியும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை, ஆனால் நான் எதுக்குமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடலை. இப்போ இந்த நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிச்சிங்கிற வழக்கை நான் இப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு நேற்று தான் அது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது நடக்கவே இல்லை. இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தக்குரிய விஷயம் என்னன்னா, வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் இதில் ஒன்றிணைந்து ஒரு மாஃபியா மாதிரி இது உருவாயிருச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாபியை உருவாக்கிட்டு இவர் மேலே குற்றம் சாட்டணும் அப்படிங்கும்போது அப்போ எல்லா நீதிபதிகள் மேலேயும் ஜாதி சாயம் பூசப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ மக்களுக்கு என்ன தோணும், நம்ம யாரை நம்பி போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இது உருவாக்கப்படுகிறது. இது நிச்சயமாக முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் பொது நோக்கில் நீங்கள் பார்க்கும்போது நீதிபதிகள்ங்கிறவங்க வந்து மக்களை விட்டு விலகி இருப்பவர்கள். அவர்கள் நீங்கள் லேசில் அணுக முடியாது. அவர்களுடைய தொடர்பு எண்ணோ இல்லை அவருடைய சேம்பருக்கு போகிறதோ எதுவுமே நடக்காது. அப்படிங்கிற இடத்துல எந்த ரீதியில் இவர் வந்து தவறான தீர்ப்பு கொடுத்திருக்காருங்கிறத நிச்சயமாக குற்றம் சாட்ட திரு வாஞ்சிநாதன் சொல்லணும். தவறான தீர்ப்பை தாண்டி அவர் வந்து பிராமண கொள்கைகளை வந்து தன்னோட கருத்துக்கள் மூலமா வெளிப்படுத்துறாரு. இப்போ எப்படின்னா, ஒரு பிராமணன் அப்படின்னா வந்து அவன் தவறு செய்ய மாட்டான், தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட மாட்டான்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்றாரு. அது வந்து ஜாதிய ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அவருடைய சொந்த கருத்துக்கள்ங்கிறது வேற. அது நீதிமன்றத்தில் பிரபலப்படுத்தியிருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். அவருடைய தீர்ப்பில் அது வந்திருக்கா? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குமா, அவருடைய கொள்கை இருக்கும், அவருக்குன்னு சொல்லி ஒரு அனுதாபம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு கட்சியுடைய ஒரு இது இருக்கும், அந்த ஆளுமை இருக்கும். பட் அது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வாக்கு செலுத்தும் போது யாருக்கு செலுத்துறான்னு இருக்கும், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவருக்கு கலாச்சாரங்கள் இருக்கும், அது தனி மனித உரிமை. அதை நீங்கள் வந்து சொல்ல அவருடைய கருத்துங்கிறது பிராமணர்கள் வந்து தவறு செய்ய மாட்டாங்க, அது அவருடைய சொந்த கருத்து, நீதிபதியின் கருத்தாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் அதை ஜிஆர் சுவாமிநாதன்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இந்திய பிரதியுடைய கருத்து. இப்போ அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேணா சொல்லலாமா? இப்போது நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து சிலை கடத்தல் தரப்பில் இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கும்போது அரசாங்கத்துக்காக வேலை பார்த்து எவ்வளவோ சிலைகளை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இந்த சிலைகள்லாம் காணோம், இந்த மாதிரி வரலன்னு சொல்லும்போது அது தனிப்பட்ட ஒரு பொன்மாணிக்கவேல்கிற ஒரு நபருடைய கருத்து தானே தவிர ஐஜியோடைய கருத்து கிடையாது. அதே போலத்தான் இவருடைய கருத்து என்பது நீதிபதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து. அது அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது. டயஸில் உட்காந்து அவர் சொன்னார்னா தான் தப்பு, நீங்கள் வெளியில் உட்காந்து சொன்னால் தப்பே கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ நம்ம டிஎஸ்பி சுந்தரேசன் ஒருத்தர் வந்து போலீஸ் யூனிஃபார்மோட சொன்னான்னு சொல்லி மிகப்பெரிய நீங்கள் யூனிஃபார்மை போட்டுட்டு எப்படி சொல்ல போச்சு, உயரதிகாரிகள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போச்சு, மயிலாடி சேர்ந்தவரை இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன கருத்தை விட்டுட்டாங்க, அவர் சொன்ன பிரச்சனையை விட்டுட்டாங்க. ஆனால் அவர் மேலே வந்து சட்ட ரீதியான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யூனிஃபார்மோடு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறது புரோட்டோகால். அதே மாதிரி நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த டயஸிலேயே நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தால் அது தவறு. அவர் தனிப்பட்ட கருத்தை தனியாக சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் ஏன் சார் பல மூத்த வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதியரசர்களும் வாஞ்சிநாதர் அவர் பக்கம் நிற்கிறாங்க? இல்லை, வாஞ்சிநாதன் பக்கம் நிற்கிறாங்கன்னா இதை நான் 2 விதமாக பார்க்குறேம்மா. ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங், இன்னொன்று மீடியா பப்ளிசிட்டி வேணும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிளப்பணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து திராவிட கழகத்துடைய சிந்தனையாளர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்களுக்கும் நடக்கிற விஷயமாக இதை மாற்ற பார்க்கிறார்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன கருத்து ஒத்து வருது. பிராமண சிந்தனை உடையவருங்கும்போது அப்போ ஏற்கனவே ஆளுகின்ற திமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த சமூகத்தை பார்த்தால் ஆகாது. அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம் என்று தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி திரு வாஞ்சிநாதன் அவர்களை இதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ என்ற
என்ற ஐயம் எங்களை போனவர்களுக்கு ஏற்படுது. இந்த இடத்திலே நீதியும் நீதிமன்றமும் நீதித்துறையும் நீதிபதியும் தான் வந்து அவருடைய அந்த தீர்ப்பை பற்றி தான் நீங்கள் பேச வேண்டுமே தவிர தனிப்பட்ட சமுதாயத்தையோ தனிப்பட்ட கருத்துக்களையோ நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. விமர்சனம்னா அந்த ஒரு லிமிட் வரைக்கும் பண்ணலாம். இவர் சொன்னது தப்புங்க, இவர் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், இல்லை பிராமணர்களுக்கு தீர்ப்பு இப்படி கொடுத்துருக்கான்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஓகே, அது ப்ரூவ் ஆகணும். நீங்கள் பொத்தாம்போக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் வந்து RSS சிந்தனையாளர்னு சொல்கிறீங்க. அதை சொல்கிறது யாருன்னு கேட்டால் தீகா சிந்தனையாளர்கள். அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அதை? ஸோ இது வந்து தேவையற்ற முறையிலே கோர்ட்டிற்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீதிமன்ற தீர்ப்புகளையே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பல தீர்ப்புகளையும் கேள்விக்குறியாகுது. அப்போ நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கா இல்லையான்னு மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவில் இதை போயிடுறாங்க. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இது நிச்சயமான முறையில் நல்ல முறையில் விசாரணை செய்து உரியவர்கள் வந்து நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். இவ்வளவு நேரம் நேர்காணல இணைந்து பரபரப்பா பேசப்படுற இந்த வழக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.